சும்மா கிடக்க அட்டை பாக்ஸ் வச்சு இந்த மீனை எதுக்கு தான் பண்ணனே தெரியல. ஒட்டுற இடத்துல ஒட்டாமல் பாத்திரத்து மேலேயே விழுந்துருது. அது டமா டமான்னு சத்தம் போட்டு பையன் தூங்கிட்டு இருந்தாமல் எழுப்பி விட்டுருது. இனிமேல் கீழே விழுந்தா தூரத்துக்கு போடணும்னு தான் வச்சுருக்கேன். முந்தா நேரத்து எலிப்பொறி வச்சுருந்தோமா, மாட்டாமல் தலைவன் தப்பிச்சிட்டான். ஆனால் நேற்று வச்சுருந்தோம். காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலை அதான் பார்த்தேன், எலி மாட்டியிருக்கான்னு பார்த்தா பெரிய எலியாகவே மாட்டிருந்துச்சு. நாங்கள் ஒரு எலி தான் பிடிச்சிருக்கோம், ஆனால் நிறைய எலி கிடக்கத்தான் செய்யுது. பார்க்க பரிதாபமாக தான் இருக்குது. வெளியே விட்டுடலாமேன்னு தான் பார்த்தேன். அதே கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுச்சு. என்னன்னு தெரியல. அதெல்லாம் மச்சில் கொண்டு துரத்துக்கு போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி தோசைக்கு சட்னிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்டு தலையில் எண்ணெய் தேய்ச்சி விட சொல்லியிருந்தானா, இவங்க மசாஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தலையில் இருக்க முடிய ஃபுல்லாக பிடுங்கி எடுத்துருவாங்க போல். யாருக்குனே மண்டை வழுக்கு விழுந்து போய் தான் இருக்குது. இல்லை இவங்க வேறு. அதுக்கப்புறம் மச்சிக்கு எல்லாம் கிளம்பிட்டு ரோசா பூ எல்லாம் பார்த்துட்டு செத்த இலையே துரத்துக்கு போட்டாச்சு. பார்க்க கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு ஹஸ்பண்டுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கடைக்கு போயிட்டாங்க. நானும் பையனும் தான் நேரத்தை போக்கிட்டு இருந்தோம். என்னன்னு பார்த்தா ஒரு 9:45 ஹஸ்பண்ட் போகிறாங்க, கரண்ட் போயிட்டு. என்னன்னு பார்த்தா அன்றைக்கி பவர் கட்டுலாம் கிடையாது. ஆனால் ஒரு 9:30 போனது 11:30 மேலே தான் வந்துச்சு கரண்ட்டு. அதனால் சரி அவ்வளோ நேரம் ஏன் சும்மா இருப்பானேன்னு பாவைக்காய் பொரித்து ரசம் வச்சுட்டு சோறெல்லாம் பொங்கி முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒரு 2 மணி போல் வந்தாங்களாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் மீன் தொட்டி க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. மீன் தொட்டி க்ளீன் பண்ணி ஒரு 3-4 நாள் இருக்குமா, தூசி அடைஞ்சிருந்து மீன் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லாமல் இருந்துச்சா. மீன் தொட்டி கழுவுனதுக்கப்புறம் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. மறக்காமல் வீடியோ பிடிச்சா